என்கிட்ட சில்லறை ஒன்று இருக்காதுடா. அம்மா 6 ரூபா தான்மா ஆகுது. சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் 700க்கும் மேற்பட்ட மாநகராட்சி பொது கழிப்பிடங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவை கடந்த காலங்களில் முறையாக பராமரிக்கப்படாமல் இருந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக சில கோடிகள் கொடுத்து தனியாரிடம் ஒப்படைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. தனியாரிடம் ஒப்படைத்தாலும் பொதுமக்களிடம் கட்டணம் வசூலிக்க கூடாது, இலவசமாக பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என கூறி இதற்காக பராமரிப்பு கட்டணமாக ஒவ்வொரு கழிப்பிடத்திற்கும் மாதந்தோறும் 25,000 ரூபாயை மாநகராட்சி வழங்கி வரும் நிலையில் பெரும்பாலான கழிப்பிடங்களில் ஒப்பந்த ஊழியர்களை வைத்து ஆயிரக்கணக்கில் வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 6 ரூபா தான்மா ஆகுது. முதற்கட்டமாக ராயபுரம் மண்டலத்தில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான 70 கழிப்பிடங்கள் தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. தினந்தோறும் அதிக அளவு மக்கள் வந்து செல்லும் எழும்பூர் புறநகர் ரயில் நிலையம் எதிரே உள்ள சென்னை மாநகராட்சியின் இலவச கழிப்பிடம் உட்பட 13க்கும் மேற்பட்ட மாநகராட்சியின் இலவச கழிப்பிடங்களை ஒப்பந்தம் எடுத்துள்ள DRRSP PCT1 பிரைவேட் லிமிடெட் என்கிற தனியார் நிறுவனத்தின் மேற்பார்வையாளர் சீனு என்பவர் வசூல் செய்து கொடுக்க மறுத்த தன்னை பணி நீக்கம் செய்துவிட்டதாக மல்லிகா என்ற பராமரிப்பு பணியாளர் மாநகராட்சி ஆணையர் குமர குருபரனிடம் புகார் அளித்தார். 31ஆம் தேதி போனேன். 3ஆம் தேதி அன்னைக்கு வந்து 2 பேர் நாகேஷ்ன்றவரும் சீனான்றவரும் வந்து எனக்கு காசு கொடுக்கணுமா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் யார் சார் வந்து காசு கேட்குறீங்க? சார் வந்து காசெல்லாம் வாங்கக்கூடாது, நல்லா கொட்டி தான் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க, எப்படி கொடுப்பாங்க சார்? வருவங்க கூட நான் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு காசெல்லாம் தரமாட்டாங்க சார். நீங்கள் யார் முதல்ல சொல்லுங்கள். நான் வந்து கான்ட்ராக்டுக்காரங்கம்மா. கான்ட்ராக்டுக்காரா சார்? அப்போ நான் சார் உட்கார வச்சார்ல, ஜெகன் சார் மேனேஜர் சார், அவர் உட்கார வச்சார்ல, நான் அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படின்னா காசு கொடுத்தா நீங்கள் இருங்க, இல்லைன்னா போயிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், உடனே ஏஞ்சி யூனிஃபார்மை கைட்டு வச்சுட்டு நான் வந்துட்டேன் சார். வந்த உடனே சாருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் கேட்டதுக்கு அவர் நேரமா அவங்க தான்மா கான்ட்ராக்டரு, நான் இல்லைம்மா அப்படின்னு அந்த ஜெகன் மேனேஜர் சார் சொன்னார். இந்த புகார் தொடர்பாக ராயபுரம் மண்டல அலுவலர் தமிழ்ச்செல்வனிடம் விளக்கம் கேட்டபோது மாநகராட்சி கழிப்பிடங்களில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக எழுந்த புகாரை எடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது என்றும் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் கழிப்பிடங்களில் சட்டவிரோதமாக வசூல் நடைபெறுவதை வீடியோ ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ள வழக்கறிஞர் ருக்மாந்தகன் தனியார் ஒப்பந்த நிறுவன ஊழியர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ஒப்பந்ததாரர்களிடம் போதுமான பணியாளர்கள் இல்லை. அதனால் சப்கான்ட்ராக்ட் மூலம் பணியாளர்களை நியமித்து இன்று வரை பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து வருகின்றனர். ஆகையால் பல முறைகேடுகளில் ஈடுபட்டு வரும் DRRSP PCT1 பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஒப்பந்த உடன்படிக்கையை ரத்து செய்ய வேண்டியும் மற்றும் மேற்கண்ட முறைகேட்டிற்கு உடனடியாக செயல்பட்டு வரும் சிறப்பு திட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் புகார் தெரிவித்துள்ளேன். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பினீஷ் சரவணன் மற்றும் வேல்ராஜ்.